ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். இது பற்றி இஸ்லாத்தின் இரு மூலாதாரங்களில் ஒன்றான கண்ணியமிக்க அல்லாஹுடைய அல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான். 8 சாரார்களுக்கு இந்த ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் இதனை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். அதில் ஒரு சாரார் அவர்கள் யார் என்பதை மற்றொரு அல் குர்ஆன் வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். அதேபோன்று இன்னும் 2 சாரார் பற்றி குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கும் பொறுப்பு சுமத்தப்பட்ட உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த 2 சாராரும் யார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே ஒட்டுமொத்தம் 2 குர்ஆன் வசனங்களிலே 2 சஹீஹான ஹதீஸ்களிலே இது பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவது அந்த 8 சாரார் பற்றி 9வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? கடமையான இந்த சதகா என்பது, இஸ்லாத்திலே ஜக்காத் சதகா என்ற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். ஜக்காத் என்பது பெரும்பாலும் கடமையான தர்மத்தை குறிக்கக்கூடியது. சதகா என்பது மேலதிகமாக விரும்புகின்ற ஒருவர் வசதி இருந்தோ இல்லையோ கொடுப்பதை சதகா என்று கூறப்படும். அதே நேரத்தில் நேர் எதிராக ஜக்காத் என்ற கடமையான அந்த தர்மத்திற்கு சதகா என்பதும் கூறப்படும். அப்படித்தான் இங்கு கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின் இறுதியிலே ஃபரீதத்தம் மின் அல்லாஹ், இது அல்லாஹ் கடமையாக்கியதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த ஜக்காத் என்பது அது பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டத்தினர். முதலாவது ஃபுகராக்கள், 2வது மிஸ்கீன்கள், 3வது இந்த ஜக்காத்தை சேகரிப்பதில் ஈடுபடக்கூடிய ஊழியர்கள், 4வது முஅல்லஃபத்துல் குலூப் என கூறப்படுகின்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமானிலே ஒவ்வொரு தரத்திலே இருப்பார்கள். பைத்துல் மாலிலிருந்து பொருளாதார உதவிகள் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்ற மனநிலையில் உள்ளவர்களும் இருப்பார்கள். இவ்வாறான ஈமானிலே சற்று பலவீனமானவர்களுக்கு முஅல்லஃபத்துல் குலூப் என்று கூறப்படும், அவர்களுக்கு வழங்குவது. இது 4வது. 5வது அடிமைகள். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் யுத்தங்கள் இடம்பெறுகின்ற போது அடிமைகள் பிடிக்கப்படுவார்கள். அந்த அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படும். 6வது காரிமீன், கடன்காரர்கள். 7வது வஃபீ சபீலில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அல்லாஹுடைய தீனை வளர்ப்பதற்கு பாதுகாப்பதற்கு தம்மை அர்ப்பணிக்கின்றார்களோ இவர்கள் அல்லாஹுடைய பாதையில் உள்ளவர்கள், இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இறுதியாக இப்னு சபீல் எனப்படுகின்ற வழிப்போக்கர்கள், பயணத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஏதேனும் பொருளாதார தேவைகள் இருந்தால் இந்த ஜக்காத்தில் இருந்து வழங்கப்பட வேண்டும். இவர்கள்தான் அந்த 8 கூட்டத்தினர். இதிலே ஃபுகரா என சொல்லப்படுவதை பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஜக்காத்தை வீடு வீடாக வந்து கேட்கின்ற நிலை சமூகத்திலே இருக்கின்றது. இது இஸ்லாம் அல்ல, ஜாஹிலிய முறைமையாகும். ஜக்காத் என்பது ஒரு முஸ்லிம் சமூகத்தின் அடையாளம். ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட கூட்டமைப்பாக இருப்பதுதான் உண்மையான முஸ்லிம் சமூகத்தின் அடையாளமாகும். அந்த அடிப்படையில் யார் யாரிடம் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வசதி இருக்கின்றது என்பதை கவனித்து ஜக்காத்தை வசூலித்து வருவதற்கு முஸ்லிம்களிலே ஒரு சாரார் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அதே ஜக்காத்தில் இருந்து இந்த பணியில் ஈடுபடுகின்ற ஊழியர்களுக்கு அவர்களுக்குரிய சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு இமாம் சில பணியாளர்களை நியமித்து ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர்களிடமிருந்து ஜக்காத்தை சேகரித்து உரிய அந்த 8 கூட்டத்தாரில் யார் இருக்கின்றார்களோ, எவர்களுக்கு அதிக தேவை இருக்கின்றதோ, இது போன்ற விடயங்களை கவனித்து அந்த இமாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய முறைமையாகும். தனித்தனியாக ஜக்காத் கொடுப்பதோ
வீடு வீடாக சென்று ஜக்காத் கேட்டுச் செல்வதோ இவைகள் இஸ்லாம் கிடையாது. இது ஜாஹிலிய முறைமைகள் ஆகும். எனவே இந்த ஃபக்கீர் என்பது வீடு வீடாக வந்து ஜக்காத் தாருங்கள் என கேட்பவர்கள் அவர்கள் ஃபக்கீர் கிடையாது. அவர்கள் கேட்டு வரக்கூடியவர்கள். ஃபக்கீர் யார் என்பதை 2வது அத்தியாயத்தின் 273வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தத்திஊன தர்பன் ஃபில் அர்த் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. ஃபக்கீர் என்றால் இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உழைக்கச் செல்ல முடியாதவாறு அல்லாஹ்வுடைய தீனுக்கான பணிகளிலே ஈடுபடுவார்கள். ஒரு உதாரணம், இஸ்லாமிய ஆட்சி இருந்து யுத்தங்கள் இடம்பெறுகின்றது என்றால் அந்த யுத்தத்திலே ஈடுபடக்கூடிய வீரர்கள், அதே போன்று இஸ்லாமிய அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தீனை போதிக்கக்கூடியவர், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவர். இப்படி அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்கு வளர்ப்பதற்கு பாடுபடக்கூடியவர்கள். இவர்களுடைய உண்மை நிலை அறியாதவர்கள் யாரிடமும் இவர்கள் கையேந்துவதில்லை என்பதால் இத்தகையவர்களுக்கு போதிய வசதி இருக்கும் என்று நினைப்பார்கள். அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மனிதர்களிடம் இவர்கள் அடம்பிடித்து கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் விவரிக்கின்றான். எனவே ஃபக்கீர் என்றால் கையேந்துபவர் அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்கின்றவர். தனது பொருளாதார சிரமங்களை அவர் ஏனையவர்களிடம் கூற மாட்டார். இவர்கள்தான் உண்மையான ஃபக்கீர்கள். அதே நேரத்தில் மிஸ்கீன் என கூறுவது, இந்த மிஸ்கீன் என கூறுபவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு அவர்கள் உழைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய தேவைக்கு போதுமானதாக இருக்காது. இவரும் சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய 1476வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். மிஸ்கீன் என்றால் நீங்கள் ஏதோ ஓரிரு கவலங்களை கொடுத்து அனுப்புகின்ற, அதாவது கேட்டு வரக்கூடிய அவர்கள் அல்ல. மிஸ்கீன் என்பது அவருடைய வாழ்க்கை தேவைக்கு அவர் உழைக்கக்கூடியது போதுமானதல்ல. அவர் வெட்கப்படுவார், பிறரிடம் கேட்பதற்கு அவர் வெட்கப்படுவார். யாரையும் வலியுறுத்தி அவர் கேட்க மாட்டார் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இவர்கள்தான் மிஸ்கீன்கள். அதே போன்று மற்றொரு சாரார் உள்ளங்களை தீனிலே உறுதிப்படுத்துவதற்காக தீனிலே நுழைந்தவர்கள், ஈமானிலே பலவீனமாக இருப்பார்கள். பைத்துல் மாலிலிருந்து வரக்கூடியதை எதிர்பார்க்கின்ற நிலைமை அவர்களுக்கு இருக்கும். எனவே தீனில் உறுதி குறைந்தவர்களுக்கு அவர்களது உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக வழங்கப்படுவதுதான் இந்த வகை. இவர்களைத்தான் முஅல்லஃபத்துல் குலூப் என கூறுவது. சஹீஹுல் புகாரியிலே 4667வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸிலே இதனை நாம் பார்க்கலாம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்துல் மாலுக்கு ஒரு சில பொருட்கள் வந்தபோது 4 நபர்களுக்கு நபி அவர்கள் பங்கிட்டார்கள். அத்தஅல்லஃபுஹும், அவர்களுடைய உள்ளங்களை திருப்திப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக கருணை காட்டி இப்படி கொடுக்கின்றேன் என்று நபி அவர்கள் விளக்கம் கூறினார்கள். எனவே ஜக்காத் பெற தகுதியான 8 கூட்டத்தினர் இவர்கள் ஆவார்கள். இதிலே ஃபுகரா, மிஸ்கீன், முஅல்லஃபத்துல் குலூப் போன்ற வார்த்தைகளை நாம் மேலே விவரித்தவாறு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் ஜக்காத்தை வசூலித்து உரியவர்களுக்கு பங்கு வைத்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வசதி படைத்தவர்களிடமிருந்து ஜக்காத்தை அதற்கென ஊழியர்களை நியமித்து நாம் வசூலிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த 8 கூட்டத்தினரிலே அதனை நாம் பங்கு வைக்க வேண்டும். இதுதான் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியுடைய 8 கூட்டத்தினரும் ஆவார்கள்.